ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னப சாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சரஸ்வதி நமசிப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்திவே சதா. இன்று நாள் சனிக்கிழமை, சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 21வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று அதாவது ஜான்வரி மாதம் 6வது நாள் 2024. இன்று காலை அதாவது 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம், பின்பு மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம். காலை நல்ல நேரம் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது மீன ராசி நேயர்கள் மிகவும் கவனம் தேவை. இன்றைய நாளில் அதாவது கிரகங்கள் எங்கே இருக்கிறது என்பதை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கன்னியில் கேது பகவான், ராகு பகவான் மீனத்திலும், துலாம் ராசி அதிபதி ஆகிய சுக்கிர பகவான் புதனுடன் இணைந்து எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் விருச்சிக ராசியிலும், மற்றும் சந்திரன் விஷாகம் மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று அதாவது கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இன்று வாங்க பார்க்கலாங்க. அதாவது ஜோதிட துளிகள்ல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சனி கிரகத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அன்றைக்கி பார்த்தோம், பேசணும். ஸோ இந்த சனி கிரகத்தில் நிறைய பேர் சந்தேகங்கள் என்ன மாதிரி என்ன கேட்குறாங்கன்னா, மேடம் இந்த 7.5 சனியில் வெறும் 7.5 சனினாலே பொதுவாகவே கஷ்டமா, அதில் 2வது வாட்டி 7.5 3வது வாட்டி 7.5ன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் 7.5 ஒரு சின்ன வயசு 7 வயசில் வரலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது 2வது 7.5 எப்போ வரும்னா திருப்பி 30 வருஷம் 37 வயசுல ஸ்டார்ட் ஆகும். அப்போ முதல் முறையாக வரக்கூடிய அந்த 7.5 சனி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, மங்கு சனி என்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மங்கு சனியின் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தொழில்கள், படிப்பு எல்லா விஷயத்துலையுமே அப்படி தொய்வாகிவிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொங்கு சனின்னுவாங்க. அதாவது முதல்ல அந்த 7 அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொங்கு சனி. பொங்கு சனியின் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னா, என்னென்னலாம் கஷ்டங்கள் வந்தோ அதே 7.5ல பொங்கு சனியின் பொழுது நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இது யாருக்குமே தெரியாது, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. 7.5நாலே இவர் சனி, பாத சனி, ஜென்ம சனின்னு சொல்லிட்டு இதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அது எத்தனாவது முறை சுற்று என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொண்டு நமக்கு எந்த வகையில் நமக்கு 7.5 சனி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிக சிறப்பாகவே இருக்குங்க. சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் மிக சிறப்பாகவே இருக்காருங்க. எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில். அதுவும் பொதுவாகவே அந்த இடம் புதையல் ஸ்தானம் என்று சொல்வார்கள். இன்று உங்களுக்கு திடீர் பண வரவுக்கு வழி உண்டு. அது மட்டுமின்றி இந்த சகோதர சகோதரி வழிகளாகவும் உங்களுக்கு பல நன்மைகளும் நிச்சயமாக நிகழும். அவர்கள் உங்களுடைய தொழிலுக்கும் சரி, உங்களுடைய அனைத்து விஷயத்திற்கும் ஒரு ஆறுதலாகவும் ஒரு ஒத்துழைப்பாகவும் இருப்பார்கள்ங்க. இன்று அதாவது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று நிகழும். அதை அழகாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய 6வது அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அது ஒரு பங்கினை கொடுத்து உதவுவீர்கள். அதாவது அந்த கடன் விஷயத்துல ஒரு பகுதியை கொடுத்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் காலபைரவரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாகவே. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுக்கிர பகவான். சுக்கிரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது 6வது இடத்திற்கும் அதிபதி, உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் சுக்கிர பகவானை தான். அவர் அதாவது கலத்திரஸ்தானத்தில் இருக்க ரொம்ப விசேஷம். இந்த செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்கிறனால கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக நிகழும். அவர்களிடம் கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் இருங்கள். தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் மௌனத்தை கடைபிடிங்கள்னு சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுடைய
அந்த தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருக்கனால இந்த ஏஜென்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, அதாவது வாங்கி விற்கக்கூடிய எந்த ஒரு தரகர் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு அது நன்மையில் முடியக்கூடிய சூழல் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது பராசக்தி தாயை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா, உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்காருங்க. சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் மற்றும் இன்று சந்திரனுடைய நிலை பஞ்சமஸ்தானத்தில் இருக்காருங்க. இதனால உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் நிச்சயமாக நிகழும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் அப்படி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு காதல் கைகூடும் என்று சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஞாபக மறதியெல்லாம் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் அதெல்லாம் மறக்கக்கூடிய அளவிற்கு, அதாவது எப்படின்னா நினைவாற்றல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்று உங்களுக்கு நிச்சயமாக பெறுவீர்கள். அந்த அளவிற்கு உங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இன்னைக்கு இருக்குது. அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் என்று பார்க்கும்பொழுது, இன்று உங்களுடைய தாயாரின் உடல்நலனை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டு என்று காண்பிக்கிறது. அதை முடிந்தால் இந்த சொல்வாங்களே மெடிக்கல் டெஸ்ட் ஒரு வாட்டி பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான், அதாவது உபஜயஸ்தானத்தில் செவ்வாயுடன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் தங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகள் கிட்டுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மனை வழிபடுவது மிக சால சிறந்தது. அதாவது எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்லை, கருமாரி அம்மனாக இருக்கலாம், புவனேஸ்வரிய தாயாராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் வணங்குவது மிக உத்தமம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், அதாவது அவர் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்காருங்க. உடன் சுக்கிர பகவானும் இருக்கின்றார். இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு மேன்மையே நிகழும் என்று சொல்லலாம். அதுவும் கலைத்துறையினர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பட வாய்ப்புகளும் மற்றும் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய இயக்குநர்கள் மற்றும் லைட்மேன், கேமராமேன் என்று நிழல், அதாவது படத்திரையில் வராத பின்னாடி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு நல்லதொரு பட வாய்ப்புகளும் நல்லதொரு நிலையும் நிச்சயமாக நிகழும். இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சூரிய பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது இடத்துல வீற்றிருக்கின்றாருங்க. இதன் காரணமாக தங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றங்களே நிகழுங்க. அதுவும் குறிப்பாக மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு நல்லதொரு லாபங்களும் நிச்சயமாக கிட்டும். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினைத்த காரியத்தை இன்று சாதிக்கக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது. இன்று உங்களுக்கு எந்த ஒரு சந்தராசமும் இல்லாதனால் பல விதங்களிலும் நன்மைகள் மேன்மைகள் உண்டாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மனை, அதாவது வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 8 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கிறார். அதாவது அவருடைய நிலை எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது, சுக்கிரன் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல தொடர்ந்து சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக தங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும்.
இன்று ஒரு சிலர் புதிய தொழில்களை துவங்குவார்கள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் மற்றும் எண்ணெய் வியாபாரம் செய்பவர்களுக்கும், அதாவது லிக்விட் ஐட்டம்ஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபத்தை இன்று பெறுவீர்கள். இன்று அதுவும் குறிப்பாக தாயார் வழி உறவினர்கள் வீட்டிற்கு வந்து போவார்கள். அவர்களால் உங்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சியும், அது மட்டுமின்றி இன்று பங்குச்சந்தையில் நல்லதொரு லாபத்தையும் இன்று ஈட்டுவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் எங்கே இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியிலேயே குடிக்கிட்டு இதன் காரணமாக தங்களுடைய அதாவது பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தேக ஆரோக்கியம், உங்களுடைய நல்ல ஒரு வலிமையாகவும் தைரியமாகவும் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நல்ல ஒரு முடிவினையும் செய்வீர்கள். இன்றைய தினத்தில் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது சுக்கிர பகவானும் மிக அருமையான ஒரு நிலையில் இருப்பதால் உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றங்களை நிகழும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அதாவது குரு பகவான் அவர் 6வது இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து போகும். மிகவும் கவனம் தேவை. வெளியிடங்களில் உணவுகளை உட்கொள்ளாமல் வீட்டிலேயே சாப்பிடுவது மிக உத்தமம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார் தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். பஞ்சமஸ்தானத்தில் கூடியிருக்கின்றார். இதன் காரணமாக தங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றங்களை நிகழும். அதுவும் குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் நிகழும். அவர்களிடம் கொஞ்சம் தட்டி கொடுத்து செல்லுங்கள். அவர்களிடம் கொஞ்சம் நட்பு ரீதியாக பழகுங்கள். தேவையற்ற பிரச்சனைகளில் அவர்கள் சிக்கிக் கொள்ளாமல் அது உங்களுக்கு தடுக்கும். நல்லதொரு வழியை வகுக்கக்கூடிய ஒரு சூழல். அவர்களிடம் கொஞ்சம் கடும் கோபத்துடனும் கண்டிப்புடனும் நடக்காதீர்கள். கொஞ்சம் நட்பு தரமாக பழகும் பொழுது அவர்களிடம் உள்ள விஷயத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். அதற்கேற்றவாறு நீங்கள் செயல்பட முடியும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது குரு பகவானை தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. இந்த நாள் இனி நாளாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அதுவும் குறிப்பாக தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக ஒரு நல்லதொரு தொழில் நல்லதொரு தொழிலில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் நிகழும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் மிக அருமையாகவே உள்ளதால் உங்களுக்கு இந்த ஷார்ட் டிராவல்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகும். அதுவும் குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு மிக அருமையாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த பயணங்களால் உங்களுக்கு பல விதங்களிலும் ஆதாயங்கள் நிகழும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முனீஸ்வரரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். அது மட்டுமின்றி உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் மிளிரும். அதாவது குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் துணி வியாபாரம், நூல் வியாபாரம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா அந்த பாடி காட்டு முனீஸ்வரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரிப்பது மிக விசேஷம். இதன் காரணமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வரக்கூடிய பணத்தினை சேமித்துக் கொள்வது மிக அவசியம். சிக்கன நடவடிக்கை மீனராசி அன்பர்களுக்கு மிக அவசியம். காரணம் பின்பு அதாவது கோச்சார குரு இது மாதிரி எல்லா கிரகங்களையும் பார்க்கும்பொழுது இன்று பார்த்தீங்கன்னா நல்லதொரு லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் உங்களுக்கு சந்திராசிரமம் நிகழ்கிறது.
இன்று. அதுவும் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் என்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களை மேற்கொள்ளாதீர்கள் மற்றும் முக்கியமான ஆவணங்களில் கையொப்பம் விடாதீர்கள். இன்று பண வரவிற்கு மற்றும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தங்கு தடையின்றி வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இன்று நீங்கள் சித்தர் வழிபாடை மேற்கொள்வது மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.